உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி வக்ரம் ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் வரையிலே சனி பகவான் மீனத்திலே வக்கரம் அடைகிறார். எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்னென்ன பலன்களை தரப்போகிறார், யாரெல்லாம் கோடீஸ்வரனா போகிறீங்க, யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போக போகிறீங்க, யாரெல்லாம் சூப்பராக இருக்க போகிறீங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? சனி வக்கரத்தை பொறுத்த வரைக்குமே ராசிநாதன் அவராக இருக்கிறார், 2 கூடிய ஜனாதிபதியாக இருக்கிறார். இவர் வக்கரமான என்ன ஆகும் நண்பர்களே? ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. ஏற்கனவே மகர ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 3ஆம் இடத்தில் மறைந்து விட்டார். மகர ராசிக்காரர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை தேடி வந்து உங்களுக்கு நல்லது சொல்லும் ஒரு ஜீவன் அது நான் மட்டும்தான். உள்ளபடியே உங்களை காதலிப்பவன் நான். காரணம் என்னென்னா, மகர ராசிக்காரர்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டீங்கிறத நான் ஒரு 10 வருஷமாக பார்த்துட்டு தரேன். அப்போ கையில் உங்களுக்கு ராசிநாதனாக இருக்கின்றவர் 3ஆம் இடத்திலே மறைந்திருக்கிறார். மறைந்த சனி பகவான் என்ன செய்கிறார்? கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் பாங்க. 3ஆம் இடத்திலே சனி பகவான் மறையும் பொழுது மறைந்த சனி பகவான் என்ன பண்ணுறார்? வக்கரமாகிறார். ஸோ மறைவதே ஒரு ப்ராப்ளம். அவர் வக்கரமானார் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். மறைந்த பின்பு வக்கரம் எனும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா பாசிட்டிவ் ஆகிடுது. ஆக இப்போ சனி பகவானுடைய வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை 2 கூடையவன் வக்கரமாகிறார். அப்போது பண விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பண விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதை இருந்தாலும் பெரும் பணம் வருகின்ற நேரமும் இதுதான். ஏன்னா அவர் தான் 2 கூடிய 3இல் மறைந்து வக்கரமாயிட்டார் இல்லையா? அப்போ பழைய சொத்துக்கள் வரும். பழைய எங்கேருந்தாவது நீங்கள் வர வேண்டிய பணம் வந்து சேரும். சார் நான் சதீஷ்னு ஒருத்தன் கொடுத்தேன் சார், ரொம்ப நாளுக்கு முன்னாடி கொடுத்தேன், எங்கேயோ ஓடிவிட்டேன் சார், அதனால் கவலைப்படாதீங்க, அவர் உங்களை கண்டுபிடிச்சி உங்களுக்கு வந்துடுவார் போன்ற விஷயங்கள் ஏற்படும். உங்களுக்கு ரொம்ப நாளாக உங்களுக்கு வந்து பணம் வரலைன்னா அந்த பணம்லாம் வரக்கூடிய நேரம் இது. ஏன்னா 3ஆம் இடத்து சனி பகவான் 3, 4, 5 பார்க்கிறார். 3இல் இருக்கின்ற சனி பகவான் உங்களுக்கு 9 பார்க்கிறார், 12 பார்க்கிறார். இப்போ 9ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம். நண்பர்களே, மகர ராசிக்காரங்க யாராவது இன்ட்ரோடே மாதிரி, ஷேர் மார்க்கெட் மாதிரி, கமோடிட்டி மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அடி தூள் சூப்பராக இருக்கும், நல்லா வருவீங்க. அதே மாதிரி வந்து 3, 4, 5 பார்க்கும் பொழுது 5ஆம் இடம் என்பது குழந்தை. ரொம்ப நாளாக குழந்தை இல்லை சார், ஐவிஎஃப் பண்ணணுன்னு சொல்லிட்டாங்க, ஐயுஐ பண்ணணுன்னு சொல்லிட்டாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, குழந்தை பிராப்தியே எனக்கு பயமாக இருக்குது. நண்பர்களே, முன்னொரு காலத்தில் சும்மாவே வந்து பச்சை பயிறு சாப்பிடுங்க, கடலைக்கொட்டை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருந்த டாக்டருங்க தான் இவங்கெல்லாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தை இல்லைன்னா போன உடனே என்ன சொல்லிடுறாங்க? ஒய் நாட் யூ கோ ஃபார் ஐவிஎஃப்னு சொல்லி உடனே பிடிச்சி போட்டுறாங்க. அது ஐவிஎஃப் நல்லபடியாக பண்ணாலும் பரவாயில்ல, 3-4 லட்சம் செலவு பண்ணி படுக்க வச்சிடுறாங்க. அதுதான் பெரிய ப்ராப்ளமே. நிறைய பேர் இன்றைக்கி அதுக்கு காரணம் என்னென்னா, குழந்தை இல்லைன்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இறை வழிபாடு செய்ய வேண்டும். கடவுள் அருளால் மட்டும்தான் இந்த குழந்தை பிறப்புங்கிறது சாத்தியமாகும். நம்ம யார் கையிலையும் கிடையாது. அப்போ 3, 4, 5 கூடியவனாக 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது கன்ஃபார்ம் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? குருவுக்கும் சனிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. குருவாவது சொல்லிவிட்டு ஏதாவது சட்டத்தின் அடிப்படையிலே நான் முயற்சி செய்து பார்த்த வகையிலே அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிடுவார். ஆனால் சனி பகவான்கிட்ட பேச்சே கிடையாது. என் பையன் நீ தரணும், அடம் பிடிச்சி வாங்கி தருவார். சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நேர்மையான ஒரு நல்ல மாற்றம் என்பது கிடைக்கும். சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான யோகங்கள் எல்லாம் வரும். அதே நேரத்தில் 3ஆம் இடத்துக்குரியவர் 9ஆம் பார்க்கும்போது இது மட்டும் லைட்டாக ப்ராப்ளம். இந்த சனிக்கு வந்து யாரை பிடிக்காதுன்னா அப்பாங்கிற ஸ்தானத்தை பிடிக்காது. சனிக்கும் அப்பாவுக்கும் ஆகாது. அப்போ அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது பிரச்சனை கொடுப்பார். அப்பா விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஹெல்த்து அப்பா. ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குது, முக்கியமாக ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மகர ராசிக்காரர்கள் அவங்கள கண்ணின் மணி போல் பார்த்துக்கோங்க. இல்லை சார், அமெரிக்காவில் நான் வந்து லூசிடானியா மாகாணத்தில் இருக்கேன், எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கெலாம் லீவ் கொடுக்க மாட்டாங்க, அப்படியே அந்த லூசிடானியா மாகாணத்துலேயே இருந்துருங்க, திரும்பி வராதிங்க. காரணம் என்ன அப்படின்னா, உலகத்தில் அப்பாவை பார்க்குறத விட ஒரு பெரிய விஷயம் என்று உலகத்தில் எதுவும் இல்லை. தயவுசெய்து காரணம் சொல்லாதீங்க. அப்படி ஒரு காரணத்துக்காக நம்ம வேலை போனால் போட்டுன்னு நினைக்கணும். அப்படி தான் வேலை போனால் போட்டோம். அப்பா தான் முக்கியம். வாழ்க்கையில் ராமா ஸ்டோரிஸ்னு அது மாதிரி தான். ராமன் ஒரு காலத்திலும் தன் குவாலிட்டியை இழக்கலாம்பாங்க. அந்த மாதிரி டோன்ட் லூஸ் யுவர் குவாலிட்டி ஆல்வேஸ். எப்பயுமே இதை நான் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக எடுத்துக்கோங்க. மகர ராசிக்காரர்கள், உங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு ஆபத்து, தர்மத்திற்கு ஒரு பிரச்சனை, உங்கள் சொத்தர்மம் நீங்கள் பண்ண வேண்டிய தர்மத்துக்கு ஒரு பிரச்சனைனா அதுக்கான எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. அதுக்காக எதை வேணால் விட்டு கொடுக்கணும். அதுதான் வந்து
ஒரு நல்ல பண்பு, இறைவன் இருக்கின்ற பண்பு. அதை மனசில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறீங்க. அப்பாவோட லாஸ்ட் மினிட்ஸ், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நமக்கெல்லாம் எங்கே சார் இருக்கிற பிஸியில் அப்பாவை பார்க்குற நேரம் இருக்கா? ஆஹா, அப்படி இருக்கிற வேலைகளெல்லாம் எல்லாத்தையும் பிடுங்கி விட்ருவார் கடவுள். நல்லா சில விஷயங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அப்பாவுக்கு முடியலன்னா போய் பார்க்கணும், அது அவங்க வேலை. தட் யூ நீட் டு டூ. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, பிகாஸ் மகர ராசிக்காரர்களுக்கு நான் ஏற்கனவே நிறையா பதிவுகளில் சொல்லியிருக்கேன். தர்ம கர்ம காம ரக்ஷெல்லாம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த கர்மங்கிற இடத்துல தான் பிரச்சனைகளே வரும். இந்த கடமையை செய்ய தவற விடுவாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்ததாக சனி பகவான் 12 பார்க்கும்போது உங்களுக்கு ஒரே என்ஜாய்மெண்ட் பண்ணுற மூடெலாம் வரும். காதல் செய் அப்படி ஒரு படத்தில் அரையன் 302 வர மாதிரி பஸ் எல்லாம் ஓட்டிக்கிட்டு அப்படி சென்னையை சுற்றி பார்க்குறது, அந்த மாதிரி எதையாவது ஒன்று உங்களுக்கு ஒரு டூர் போகணுன்னு ஆசை வர்றது எல்லாம் ஏற்படும். வாழ்க்கையில் கீழே விழுற கொஞ்சம் நேரத்தை உங்களுக்காக செலவு பண்ணுங்கள். அப்பப்போ நீங்கள் உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிக்குவாங்க. வாழ்வின் நாவில் அவ்வப்போது தேர்ந்தெடுவங்க. நிறைய ஒர்க் பண்ணுங்கள். உடம்பு எப்போ டயர்ட் ஆகுதோ டூர் போய் கிளம்பிடணும். டூர்னால் வெளியே போகிற டூர் மட்டும் கிடையாது. பக்கத்து தெரு 2 தெரு சுற்றிட்டு வந்தாலும் அது பேர் டூர் தான். மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது நல்லா தூக்கம் வரும். உடம்பு ஹெல்த் கான்சியஸாக இருங்க. மகர ராசிக்காரர்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க. ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தை உங்களுக்கு பிறக்க போகுது, சொத்து வரப்போகுது, அப்புறம் என்ன ஸ்வீட்டெடு கொண்டாடு. பொதுவாகவே நண்பர்களே, ஒரு விஷயம் என்னென்னா, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி பகவானை பொறுத்த வரைக்குமே எதை கொடுத்தாலும் அள்ளி கொடுக்கறது அவரோட பழக்கம். இந்த சனி பகவான் வக்கரம் பெறும் இந்த நேரத்தில், இந்த 6 மாதத்தில் எதை பண்ணாலும் டபுள் ட்ரிபிளாக பண்ணுறார். என்றைக்குமே நான் சொல்லுவாங்க, நல்லவனை நம்புறத இவர் கெட்டவன் திருந்தி நல்லவன் ஆகிட்டான்னா அவனை நம்பலாம். காரணம் என்னென்னா, அவர் திருந்தி இப்போ தான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறார். அந்த மாதிரி இந்த சனி பகவான் வக்கரமாகும் பொழுது தான் செய்த தீய பலன்களெல்லாம் நல்ல பலன்களாக மாற்றணும்னு சனியே நினைக்கிறார். அப்போது சனி வக்கரமாகும் பொழுது என்ன ஆகும்னா, அளவு கடந்த நற்பலன்களை தருவார். நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, குருஜி இப்போ வந்து சனி பகவான் வந்து மீனத்தில் இருக்கார், எனக்கு என்னென்ன ப்ராப்ளம் ஆகும்? நான் சொல்வேன், சனி மீனத்தில் இருப்பதே ஒரு பெரிய போனஸ். காரணம் என்னென்னா, அது குருவினுடைய வீடு என்பதால் இந்த குருவினுடைய வீட்டில் எந்த தோஷமும் இல்லை என்று கருதப்படுகிறது. குருவினுடைய வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கூட கிடையாது. அது அப்போது இந்த தோஷ நிவர்த்தி என்பது குருவினுடைய வீட்டில் இருக்கும் பொழுது ஏற்படுகிறது. ஸோ அந்த சனி காலபுருஷ தத்துவத்திலே 12 இருந்து 12 1 2ஐயும் 12ஆம் இடத்திலிருந்து 6ஐயும் 9ஐயும் எப்போவுமே பார்ப்பார். ஆக இந்த சனி பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஜென்ரலாகவே வேலை தரும் கடவுளாக வணங்கப்படுகிறார், கருதப்படுகிறார். அப்போ என்ன ஆகும்னா, அந்த சனி பகவானை பொறுத்த வரைக்குமே நீங்கள் என்ன ஒரு ஸ்பெஷல் விஷயம்னா, நீங்கள் இவரை நம்பி வேலை கிடைக்கும். சார் எனக்கு வேலை போயிடுச்சு சார், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு வேலை கிடைக்குமா? எழுதி வச்சுக்கோங்க, வேலை கிடைக்கும். நான் இப்போது வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், இதுலேருந்து எப்படி தப்பிச்சு வர்றதுன்னு தெரில, என் கடனே எனக்கு தலைக்கு மேலே இருக்குது என்றால் புதிய ஜாப், இப்போ ஏற்கனவே கிடைக்கிற சம்பளத்தை விட 2 மடங்கு சம்பளம் உடைய ஒரு புது ஜாப் எனக்கு கிடைக்கும், அதை வச்சு நான் கடன் அடைச்சிப்பேன் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும். இந்த சனி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தனத்தை டைட் பண்ணுறாரு. இது வரைக்கும் எதெல்லாம் ஒரு ஓட்டை விழுந்த படகு, கற்பனை பண்ணிக்கோங்க, அந்த ஓட்டை விழுந்த படகுல என்ன பண்ணுறார் சனி பகவான், உங்களை கூட்டிகிட்டு போகிறார். அப்போது அந்த படகு கவிழாமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்னா, என்னென்னலாம் நிறையா வேகமாக போகணும், ப்ளஸ் அந்த ஓட்டையை அடைக்கணும். அப்போ கடனை அடைச்சாதான் மேற்கொண்டு தண்ணி உள்ளே வராமல் இருக்கும். அந்த மாதிரி தான் வாழ்க்கையிலே நமக்கு வருகின்ற பொருளாதார விரயத்திற்கான முதல் காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கும்போது, நிறைய வந்த கடன். அந்த கடனை தீர்க்கிறார் சனி. மட்டும்தான் கடனை தீர்க்கின்ற கடவுளாக வணங்கப்படுகிறார். சனி பகவான் இருக்கின்ற இடத்துல எந்த விதமான கவலைகளும் கிடையாது, எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. அதான் அவரோட ஸ்பெஷலே. ஏன்னா அவர் வந்துட்டாலே உங்களுடைய எண்ணங்கள் எப்படின்னா, ஆடம்பரம்ங்கிற இடத்தெல்லாம் தாண்டி செலவு குறைக்கணும், இனிமேல் வர்ற காலங்களில் நமக்கான விஷயங்களை நம்ம எவ்வளோ தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கணும் போன்ற எண்ணங்கள் வரும். இந்த சனி வக்ரம் நிறைய பேருடைய எண்ணங்களில் மாறுதலை ஏற்படுத்த போகிறது, வாழ்க்கையை மாறுதல் ஏற்படுத்த போகிறது. சூப்பராக இருக்க போகிறீங்க. கீழே போயிட்டிருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். என்ன ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.